வந்து எப்பயுமே பிஹைண்ட் வுட்ஸ் வெப்சைட் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி சினி நியூஸ் எல்லாமே பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்க்கும்போது மயக்கம் என்ன கான்டெஸ்ட் வந்து போட்டிருந்தது. ஸோ தென் என்னோட ஸ்பவுஸ் டீட்டெயில்ஸும் என்னோட டீட்டெயில்ஸும் அப்ளை பண்ணோம். தென் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. பிஹைண்ட் வுட் காட்ஸ்லேருந்து எப்போ டைமிங் சேஞ்ச் இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணிலாம் சொன்னாங்க. நல்லா இருந்தது. I'm a regular visitor to behindwoods.com and we have seen the contest and I've just applied and I must thank Behind Woods for giving us this opportunity because for the first time I'm coming for a premiere in Chennai. So there was a great response or reviews for Mike Menna in everywhere. So looking forward for a great show. ஆஃபீஸ்க்கு போனால் முதல் வேலையே பிஹைண்ட் வுட்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாவது புதுசாக நியூஸ் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்க்குறது தான். அதை பார்த்து கான்டெஸ்ட் அப்ளை பண்ணி கிடச்சிருக்கு இப்போது. ஸோ பார்க்க போகிறோம். பிஹைண்ட் வுட்ஸ் கான்டெஸ்ட் ஜெயிச்சது சந்தோஷமாக இருக்குது. செல்வராகவன் மூவி நம்பி வந்திருக்கோம். ஸோ செல்வராகவன் மூவி எப்போயுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைச்சல் இருக்காது அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ தனுஷ்காக வந்திருக்கேன். தனுஷ் படம்னால எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நியூ ஸ்கிரிப்டாக இருக்கும். செல்வராகவன் சார்னால படம் நிச்சயமாக ஒரு நல்ல ஹைப் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். Let's see how the movie is. I used to browse Behind Woods lot of times. I like the reviews, what they are doing and other kind of activities what they are doing in Behind Woods. So பார்க்கும்போது இந்த படத்தை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருந்தது. வேர் ஐ எம் வெரி I can kind of fan for Selvaragavan. So hope this movie rocks. பேசிக்கலி பிஹைண்ட் வுட்ஸ் மூவி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை பிஹைண்ட் வுட்ஸ் தான் பார்ப்போம். அண்ட் ரொம்ப அப்டேட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஹைண்ட் வுட்ஸில். ஸோ அதில் தான் இந்த கான்டெஸ்ட் பற்றி பார்த்தோம். ஸோ அப்ளை பண்ணோம். வி ஆர் லக்கி தட் வி காட் திஸ் டிக்கெட்ஸ் ஃபார் திஸ் மூவி. இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து தனுஷோட ஃபேனு. தனுஷோட எல்லா மூவிஸும் நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். This is Ramu. First of all, I would like to thank Behind Woods for giving me the opportunity. It's a pleasure to be a lucky winner of this contest. I regularly watch Behind Woods. 4 days ago, I watched this and I saw this Mike Menna movie promo and I applied. It's very excited to see Dhanush also. Thanks. We're just looking forward to Mike Menna. I think the movie is good. So we are really looking forward to see Dhanush. I thank you Behind Woods for giving us a chance to do this. Thank you. பிஹைண்ட் வுட்ஸ் வந்து நான் எப்பவுமே ப்ரௌஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து கான்டெஸ்ட் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 50 கப்பல்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு. ஸோ நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். கிடச்சிது. காதல் என் காதல் சாங்க்காக, அதுவும் தனுஷோட ஆக்டிங்காக, அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். வணக்கம் புலவர் தனுஷ் அவர்களே. உங்க மூவி பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் வண்டர்ஃபுல். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சில சீன்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு லவ் பண்ண தெரிஞ்சு போனவன 2 பேர் சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி பவர் மைஸ் ஆகணும்ல. ஃபண்டாஸ்டிக். ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு ஃப்ரெண்டும் தேவை மச்சான். படத்தில் பிடிச்ச சீன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றதை விட ஓவரால் த மூவி வந்து டயலாக்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் தி டயலாக்ஸ் வெரி ரியலி ஆசம். அப்புறம் நீ எந்த சீன் சொன்னாங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த இன்டர்வல் பிளாக், அந்த பஸ் ஸ்டாப்ல 2 பேரும் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்ச சீன்னா வந்து இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து தனுஷ் வந்து ரிச்சா கிஸ் பண்ற சீன் தான். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். சரி பார்த்துட்டே இருந்தேன். அது வந்து இல்ல சுந்தர் காலிங் சொல்லிட்டு போனது இன்னும் ஐயப்பன் காலிங் உடனே முடிச்சேன். ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து படம் ஃபுல்லாவே நல்லா இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒய்ஃபை வந்து ரொம்ப தூக்கி வச்சு பாக்குற மாதிரியான காட்டுற மாதிரியான படம் தான் இது. எனக்கு ஓவரால் மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சப்ளா நிறைய ரியாக்ஷன் கொடுத்துருந்தீங்க. நீங்க நடிச்சதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது நிறைய சீன்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருப்பீங்க. ஆனா ரொம்ப ஹோம்ஒர்க் வாங்கின சீன் எது? யோசிச்சு பண்ணது த்ரூ அவுட் த ஃபில்ம் அதுதான் ரொம்ப டிமாண்டிங்கா இருந்தது. ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தது. Your earlier film like Pudupettai, they've remaked in as Dhulpeta and released in Telugu. But when it comes to Mike Menna, they have not done that. I mean, the film is not yet released in Andhra. But the first day when I've seen the film, like everybody was asking about the movie, why they have not released, and I mean, you want to convey any message to Andhra people? That is my first question. Like you, I also don't know why it's not being released there, dubbed there or released there.
That's number one. Because a lot of people they don't want it dub, they want the remake rights. ஹீரோஸ்லாம் சிம்பிளா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நான் பார்த்தது இல்லை, ஆனா சீரியஸா நீங்க தான் சிம்பிளா இருக்கீங்க. சிம்பிளி த பெஸ்ட்னா நீங்க தான். சான்ஸே இல்லை. நீங்க வரும்போதும் உட்காரும் போதும் பேசும்போதும் ஒரு அந்த சீன்லாம் இல்லவே இல்லை. சான்ஸ் இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஃபிலிம் பத்தி சொன்னா செகண்ட் ஹாஃப் எக்ஸெப்ஷனல். உங்க ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை. அப்புறம் கங்க்ராட்ஸ் ஃபார் தி கொலவரி சாங். இன்னைக்கு பிபிசி நியூஸ்ல கேட்டுட்டு இருந்தேன். பிபிசி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கொலவரி பத்தி மீனிங் கேட்டுட்டு இருந்தாங்க, யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நினைச்சேன் நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் போல. சார் உங்களுக்காக கண்டிப்பா நாமே பண்ணிருப்பேன். கங்க்ராட்ஸ் சார். உங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி சூப்பரா இருந்துச்சு சார். ஒரே ஒரு கொஸ்டின், அது ஒரிஜினல் மீசையா இல்ல ஒட்டு மீசையா? அது ஒரிஜினல் மீசை. சூப்பரா இருந்துச்சு சார். அந்த மீசையோட நீங்க அந்த ஊத்ரா அப்படிங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்தது. தனுஷ் your lyrics were awesome. பிறை தேடும் இரவிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அது நான் வந்து ஃபுல் டைம் ஒரு நாள் முழுக்க கேட்டுட்டே இருந்தேன். ஸோ ஹவ் வாஸ் இட் ரைட்டிங் தட்? அதுதான் அது ஒரு 20 நிமிஷம் எழுதியிருப்பேன். மிஞ்சி போனால் 15-20 மினிட்ஸ் எழுதியிருப்பேன். அதுதான் பிறை தேடும் சாங். எனக்கு அது எதுவும் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. இன்ஸ்பிரேஷன் வந்து கார்த்திக் சுவாமிநாதனும் யாமினியும் தான். அவங்க மைண்டில் என் மைண்ட்லேயே தானே இருப்பாங்க. நான் அந்த படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதனால ஈஸியாக வந்துடுச்சு நினைக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் லிரிக்ஸ் சீரியஸாக எடுத்துடல. என் வேலை நடிக்கிறது, அதே இன்னும் நான் ஒழுங்காக பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அதை கரெக்டாக பண்ணி முதல்ல அதில் வந்து எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திருப்தி ஆகும். போதும் நல்லா நடிச்சிருக்கேன் கொஞ்சம் படங்களில் அப்படின்னு. அது வந்தால் தான் நான் ஒரு நல்ல நடிகனாக என் வேலையை முழுசாக செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். அது இல்லாமல் என்னோட ரியல் பேஷன் வந்து டைரக்ஷன் தான். ஆக்டிங்கும் கிடையாது, லிரிசிஸ்டும் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. டைரக்ஷன் தான் எனக்கு பேஷன். ஸோ நான் அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. எனக்கு வந்து இது எல்லாமே வந்து என்னை யாரோ கேட்டாங்க, அதனால எழுதுனது தான். எல்லா பாட்டுமே இந்த வைதிஸ் கொலவெறியும் வந்து பக்கத்தில் நான் தான் இருந்தேன்னு எனக்கு கேட்டது, அதனால நான் எழுதுறேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு ப்ராப்பராக எடுத்து தான் நான் லிரிக்ஸ் எழுதணும் அப்படிங்கிற டைம் வந்ததுன்னா நான் எழுதுறதை விட்டுருவேன் ஜாலியாக. சம்திங் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு லைஃப் இட் செல்ஃப். ஸோ இது ஒரு என்டர்டெய்னர். நீங்கள் வந்து இது நான் என்டர்டெயின் பண்ணும் பொழுது எல்லாமே வந்து நான் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் சொன்னேன்னா நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க. I don't think you would watch your film. I don't think that film would be interesting to you if I tell you only positive things. To make something look positive, I have to show something negative. You get my point? If I don't show something negative, you will not enjoy the positiveness when the positiveness comes. For example, I have to make a movie on gangsters. Are you against it? No. If I want to make a movie on gangsters, how do you expect me to make a movie on gangster without murders or blood or violence? As simple as that. It's negative. It's not a good thing to do. But I have to show it because I am making a movie on gangsters. So we cannot avoid it. And this is movie. We are entertaining here. We are not preaching here. So you should be really clear about it. You know, you just come here, watch it 2 hours, 20 minutes. I entertained you. I made you feel okay. My money is worth it. Then you say good. We are very happy. You come, you don't like the movie. Nada pada irukam. Seat kilishtu poitinga nechikena. Then we'll have to accept that also. I bow my head. I take my flaws. These two things are justified. But you cannot ask, idu yen neenga pandringa, idu avoid pannalamla. It cannot be done. I am here to tell a story. How do you expect me to tell a story without having positive and negatives equally involved? So that's how it works. Friends ku importance koduthathu kadasi varaikum, even in the climax, like, you know, you spoke about the friends first and then you reminded of your wife. So aduthaan romba pidicha vishayam. Thanks. Throughout the movie, dialogues were crisp and clear. It was really nice. And movie by movie, you're actually growing really well. Thank you. Kadal content and then college படிக்கிற டைம்ல we became really fans for you. Thank you. ஒவ்வொரு மூவியுமே வந்து சாங்ஸ் ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. Keep going. Thank you. It was kind of required for that look. So it's an awesome performance anyway. Thank you. How did you manage it? Well, initially I was not handling it too well. In fact, Salva sir did give me proper guidance, and he gave me the confidence to not worry about the dialogue and just focus on the acting. Because when you focus too much on the dialogue, your acting will get distracted automatically. Secondly, what most people don't know is that Tamil was technically my first language. I used to say "Romba nalla irukka," you know, like "Chinna sweet kutti" and things like that. I spent 3 years of my life in Coimbatore.
But I do have a knack for languages, so I will learn it. I did 3 movies in Telugu, so I've learned off like 70% Telugu. So hopefully by the time I do my next film, you'll see me dubbing my own voice. முதல்ல நீங்க ரொம்ப சிம்பிள் பர்சன், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. And talking about this film, super. என்ன சொல்றதுனே தெரியல. Right from the first scene till end, ரெண்டு பேரோட performance is wonderful. ரெண்டு பேருமே you're completing each other. Big fan. So there was no way I could say no to this opportunity. It's a rare opportunity for a heroine to get such a meaty role, such a substantive role, and that too one almost at par with the hero. So I was a little scared at first, but I'm glad that he kept me in the film and he gave me the proper guidance and that you enjoyed me in the film. Superb photography. ஃபோட்டோகிராஃபர்ஸ் மத்தியில் ரொம்ப காமன், நிறைய பேர் வச்சுருப்பாங்க. சரி ஓகே, ஒரு நெட்டில் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி காமனாக அந்த மாதிரி போனது. அது கொஞ்சம் பங்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் ஆனால் அதுக்காக நான் முடி வளர்த்துட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகிடும். டிஃப்ரெண்டாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு 2.5 ஹவர்ஸில் அதாவது முக்கால்வாசி அந்த ஸ்டைலை காமிச்சிட்டு கடைசி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த ஸ்டைலை காமிச்சிங்க. ஸோ அதான் எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னு அந்த ஒரு சேஞ்ச், கொஞ்சம் வருடங்களாவது சேஞ்ச் வந்திருக்கு அவன் லைஃப்லன்னு அது கன்வே பண்ணுறது தான். கன்வே ஆகலைன்னா அப்பாலஜிஸ், பட் அதுக்காக பண்ண சேஞ்ச் தான். கதையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு போட்டோகிராஃபர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத வந்து காமிக்கிறது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த படத்துல ஷூட் பண்ண நீங்க லொகேஷன்ஸ்க்கு நீங்க எங்கெல்லாம் இது பண்ணீங்க அண்ட் உங்களோட இனிஷியல் ஸ்டேஜஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, எதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவர்கிட்ட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் நான் கொடுத்தேன். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது செல்வராமன் தான். அவரோட பிக் ஃபேன் நான். உண்மையாகவே அந்த மாதிரி நல்ல ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ ஷுட் நாட் ஸ்பாயில் யுவர் ஒர்க், யூ ஷுட் நாட் ஸ்பாயில் மை ஒர்க். We have to have that balance. It's a more method of communication. It's not a method of keeping in touch or chatting. It's a method of communication. And I am here to tell you, I have done something for you guys. And you are there to tell me, I like your stuff, I don't like your stuff. நாங்கள் எடுக்கிற அட்டம்ப்டும் நாங்கள் எடுக்கிற படமும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. 70 to 90% பிடிச்சா பெரிய சக்ஸஸ். ஸோ அது இருந்துச்சுனாலே உங்களில் 70% பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குனாலே அது வந்து ரொம்ப பெரிய ஒரு எங்கள் அட்டம்ப்ட் வெற்றி அடைஞ்சதான் நினச்சி நான் சந்தோஷப்பட்டுருவேன். ஸோ அதுதான் மயக்கம். இட்ஸ் a very honest film from Selvaraghavan's heart. Yes, sir. Sir, I'm Sir Ramji, sir. Hi, BehindWoods.com viewers. இப்போ என் கூட இங்கே இருக்கிறது மயக்கம் என்ன படத்தில் உங்கள் எல்லாரையும் மயங்க வச்ச கேமராமேன் ராம்ஜி அவர்கள். ஹாய் சார். ஹாய் சார். நிஜமாவே சூப்பர் ஷார்ட்ஸ் அண்ட் அந்த ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ்லாம் வரும்போது அமேசிங்காக இருந்தது. அதெல்லாம் எப்படி எடுத்தீங்க நீங்கள்? கதை என்ன கேட்குதோ அதுதான் நான் பண்ணுவேன். ஸோ கதைக்கு வேண்டிய மூடு என்ன இருக்கோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த பறவைகளோட ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க, அந்த இதெல்லாம் எப்படி எடுத்தீங்க? சார் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். பறவைக்காக வெயிட் பண்ணி தான் எடுக்க முடியும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பீங்க அந்த பறவை அந்த ரெக்கையெல்லாம் விரிக்கிற வரைக்கும்? நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு. அதனால் அது இல்லைனாக்கா வில் டேக் டே கூட ஆகும். ஸோ வி ஹேவ் டு வெயிட். வந்து அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த படத்தில் உங்களை ரொம்ப மயங்க வச்ச சீன், ஒரு பர்டிகுலர் சீன்னா எதை சொல்வீங்க? என்ன பர்டிகுலராக மயங்க வச்ச சீன்னாக்கா லைக் இந்த அபார்ஷன் சீன்ஸ். ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் மோரோவர் என்னன்னாக்கா டைலாக்ஸ் ரொம்ப இல்லாமல் ஒன்லி ரியாக்ஷனில் மட்டும்தான் ரெண்டு க்ளோஸுமே கட் பண்ணியிருப்போம். ஸோ அது நான் எடுக்கும்போது கூட செல்வார்கிட்ட சொல்லுவோம் அது ஹோல்ட் ஆகுதா பாருங்கள் அப்படின்னா. இன்னும் சார் ஹோல்ட் ஆகும் சார், நீங்கள் வைங்க ஒன்றும் ப்ராப்ளம் லென்த் ஆகணும். ஸோ அதனால் அந்த ஃபுல் லென்த் ரெண்டு பேருமே வச்சுருப்போம். பட் ஸோ அது நல்லா ஹோல்ட் ஆச்சு. இன்றைக்கி பப்ளிக் சைட்லேருந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இவ்வளோ ஒரு சூப்பர் மூவி எங்களுக்கு கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் BehindWoods இந்த கான்டெஸ்ட் பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். BehindWoods கான்டெஸ்ட் தான் வந்திருக்காங்க. எல்லோரும் படம் பார்த்துட்டு ரொம்ப எந்தூசியமாக ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க. அதுவும் ஹெல்த்தியாக முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தியாக ஒரு சும்மா பேருக்கு கொஸ்டின் கேட்காம ஒரு ஹெல்த்தியாக கொஸ்டின் கேட்டாங்க. இட்ஸ் வெரி குட். ஐ மீன் நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஆடியன்ஸ் சைட்லேருந்து. தேங்க்ஸ் டு BehindWoods.
BehindWoods.com நடத்தின இந்த ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பவர்ட் பை ஜோவி கப்பிள்ஸ்க்காக நடத்தியிருந்தாங்க. அந்த கப்பிள்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. கிளைமேக்ஸ் தான் அந்த முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அவங்க ஹலோ சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து டைரக்டர் வந்து ஃபிலிம் பை செல்வராகவன் போட்டிருக்காங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த அபார்ட் ஆகிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் பார்த்தா வந்து அதுக்கப்புறம் மனைவி மேலே ஒரு தனி மதிப்பே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி? கண்டிப்பாக. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து தனுஷ் சார் வந்து அந்த இதை சொல்லாமல் போகிறது ஒய்ஃபை பற்றி திரும்ப ரிட்டர்னில் வந்து சொல்கிறப்ப நான் கூட ஏன்னா சொல்லாமல் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிட்டேன். திரும்ப ரிட்டர்னில் வந்து சொல்கிறப்ப ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லா சீன்ஸுமே ரொம்ப ஒரு மற்ற படங்களில் இல்லாமல் ஒரு தனி விதமான ஒரு டைரக்ஷன்லேருந்து எல்லாமே ஒரு நல்லா இருக்குது. ரொம்ப ஓகே. நீங்கள் எதாவது அவார்டு வாங்கும்போது அவங்க பேர் சொல்வீங்களா இல்லை மறந்து போயிடுவீங்களா? கண்டிப்பாக. ரொம்ப பிடிச்ச சீன்னா எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சார்? எனக்கு வந்து ரிச்சா அழுகிற சீன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாமல் அழுகிற ரிச்சா பிடிச்சிருக்கா? ரிச்சாவும் பிடிச்சிருக்கு. ரிச்சா பேசாமல் அழுகிற சீன் இருக்குல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிச்சா வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது இந்த படத்தில் பிடிச்சதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓவரால் த மூவி வாஸ் வெரி நைஸ். ஓகே. ஸோ BehindWoods.com இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வெரி ஹாப்பி. நீங்கள் சார்? இல்லை, இந்த மாதிரி கான்டெஸ்ட் வந்து BehindWoods பண்ணது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஆடியன்ஸை வந்துட்டு ஸ்டார்ஸோட மீட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்க்க வைக்கிறதெல்லாம். ஸோ இது மாதிரி இதுக்கு முன்னாடி வேலாயுதம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனி இதே மாதிரி நிறையா கான்டெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா பேருக்கு நிறையா ஆக்டர்ஸை ஒரு நேரில் பார்த்துட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கான்டெஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் BehindWoods. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருப்பாங்க. அது மனைவியாக இருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் வந்து இதனுடைய தீமாக இருந்தது. நல்லா இருந்தது. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். அந்த பாட்டு காதல் என்ன பாட்டு தான். அந்த காதல் என்ன அந்த சோக பாட்டு உங்களை அவ்வளோ தாக்கிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா எது சொல்வீங்க? இந்த ஃபோட்டோகிராஃபி சீன்ஸ் எல்லாமே. அஸ்வினி வந்து கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தேம்பி அழுதாங்க. சார் வந்து ஆறுதல் சொன்னாராம். சொல்லுங்க அஸ்வினி. அதுலயே தெரிஞ்சிருச்சுல்ல மூவி எவ்வளவு ஹார்ட் டச்சிங்கா இருந்தது அப்படின்னு. நீங்க எதிர்பார்த்தீங்களா உங்க மனைவி இப்படி அழுவாங்க இல்லை திடீர்னு பயந்துட்டீங்களா? என்னடா பக்கத்துல அழுவாங்க. பட் இந்த சீனில் அழுதது கண்டிப்பாக அழகிற அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப இமோஷனலான சீன். இட் வாஸ் வெரி மச் ஹார்ட் ஃபெல்ட். இட் வாஸ் ரியலி நைஸ். இதுக்கப்புறம் உங்கள் மனைவி மேலே ஏதாவது ஒரு தனி பாசம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு? இல்லை, ஏற்கனவே பாசம் மரியாதை எல்லாமே நிறையா தான் இருந்தது. இந்த படம் பார்த்து இன்னும் நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பிடிச்ச சீன் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை நல்லா காமிச்சது. பர்டிகுலர்லி ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருந்தால் அது வீட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணோம். அதனால் அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் யங் பீப்புள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. சுந்தரோட அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஜென்ரேஷனில் ஆக்சுவலாக முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்காங்க அப்பாலாம். அவர் இன்னுமே ரொம்ப நல்லாவே எடுத்து காமிச்சிருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் அப்படி ரெசம்பிளன்ஸ், அதனால அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச சீன் வந்து தனுஷ் சரக்கடிக்கும் போது சைடிஸ் எடுத்துட்டு வராங்களா ஒய்ஃப். நீங்கள் எப்படி மேடம் இந்த மாதிரி சார்? ஐயோ நல்ல குடும்பம் ஒரு கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ரொம்ப இன்ஃபேக்ட் வந்து கண்ணிலையும் தண்ணி வந்துடுச்சு. அந்த லெவலுக்கு ஒரு நல்ல எமோஷனலாக ஒரு சீனாக எக்ஸ்பெக்ட் பண்ணதும் ஜாஸ்தியாகவே இருந்தது இந்த படம். பட் 7G அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன். இட் இஸ் மோர் தேன் 7G. படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருந்தது? ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நேச்சுராக லவபுளாக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் நல்லா இருந்தது. மோர் தென் தட் ரிச்சா வாஸ் டாமினேட்டிங் இன் திஸ். ஐ மீன் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. இந்த ஹோப் ஷீல் கெட் a good place in Tamil movie. இன்டர்வல் சீக்வன்ஸ். இன்டர்வல் தான் பிடிச்சதா? இன்டர்வல் சீக்வன்ஸ்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் கான்வர்சேஷன் இருக்கும்ல அது, அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த சீன் படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் இருந்தது. இன்டர்வல் முன்னாடி வந்து அந்த பஸ் ஸ்டாப் எல்லாருக்கும் வந்து அதுதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மேம்? எனக்கு ஹீரோயின் வந்து அந்த கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி கையில் வந்து ரியாக்ஷன் காமிப்பாங்க இல்லைங்களா, பேசாமையே அதை சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் இன்ஃபேக்ட் நான் படத்தோட ஃபோட்டோகிராஃபி தான் ரசிச்சு பார்த்தேன் இந்த படத்தில். ஓகே. ஹாய் BehindWoods.com viewers, நான் உங்கள் இம்சை அரசி பேசுகிறேன். பிக் எஃப்எம்ல நீங்கள் என்னோட ஷோ கேட்டிருப்பீங்க. மயக்கமன படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வேலை மேலே இருக்கிற ஒரு பேஷனும் ஒய்ஃப் மேலே இருக்கிற பாசமும் கடைசி வரைக்கும் லைஃப்பில் குறையவே கூடாதுன்றதை அவ்வளோ அழகாக செல்வராகவன் சொல்லியிருக்காரு. தனுஷ் அண்ட் ரிச்சா செமையா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருந்தது. மிஸ் பண்ணாமல் பாருங்க மயக்கமன. ஸ்பெஷல் ஷோ ஆஃப் மயக்கமன was brought to you by BehindWoods.com, powered by Zovi, leading fashion brand.